வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா. இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஊருக்கு போறாங்க. ஏன்னா ஊர்ல நெறைய வேலை இருக்கு. பாப்பாக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டு ஏற்கனவே 11 டேஸ் ஆச்சு. ஸோ அதனால என்ன சொல்லிட்டேன், 10 நாளா இங்கேயே இருந்தாங்க. ரொம்ப போர்டா இருந்தாங்க. நான் அதனால டிக்கெட்ட போட்டு நீங்க ஊருக்கு போங்கன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன், கேட்கவே இல்ல. ஒரு வழியா 2 பேரையும் பேக்கப் பண்ணி அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நைட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டு திருச்சிக்கு. ஸோ அதெல்லாம் முன்னாடியே பேக்கப் பண்ணி இப்போ நீங்க எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேத்து தான் முடிவு பண்ணோம். சடனா டிக்கெட் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா ஒரு ஷார்ட் பர்ச்சேஸ் ஒண்ணு பண்ணிட்டு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சைடு ஃபுல்லா ட்ரெஸ் வச்சுட்டோம். இன்னொரு சைடு நம்ம ஃபுல்லா நம்ம வைக்க போறோம். இந்த பாக்ஸ் நம்ம வாங்கின ஷாப்பிங் பண்ண இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மலேசியன் மேக்கு மை பிஸ்கட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சாக் குக்கீஸு, இன்னொன்று மெல்டிங் ஆல்மோண்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலேருந்து வரும், எங்கள் மலேசியாலேருந்து. ஸோ இதை வந்து இதை உள்ள வச்சிருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெல்லிஸ். இதில் ரியல் ஜெல்லிஸ், ப்ரூன்ஸு, அதாவது நம்ம பழங்கள் இருக்குல்ல, பழங்கள், அப்புறம் வேற என்னடா, டேட்ஸு, அதெல்லாம் ஊற வச்சு ட்ரைடு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு 2 கிலோ வாங்கினோம். ஸோ அதை உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒயிட் சாக்லேட் ஹார்ட்டு. இது நல்லாயிருக்கும், நடுவில் சாக்லேட் இருக்கும், ஒயிட் சாக்லேட்டு. ஸோ அது ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச நியூட்டெல்லா செமையாக இருக்கும், அமெரிக்கன் மேக்கு. இப்போ வந்து இந்த பிஸ்கட் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. உள்ள சாக்லேட் நியூட்டெல்லா வச்சு வெளில பிஸ்கட் கவர் பண்ணி வீட்டு. ஸோ அதனால் இது வந்து நம்ம வாங்கியாச்சு. ஃபெரோரோ அது ஒரு இது வாங்கியாச்சு. அப்புறம் பிஸ்கட் பாருங்க. இது வந்து நம்ம ஊரில் எப்படி நியூட்ரி பிஸ்கட் இருக்குமோ அதே மாதிரி இங்கே உள்ள நியூட்ரி பிஸ்கட்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டேன். அது அம்மாக்கா நான் ஒன்று வாங்கினேன். இது வந்து கோல்டன் மக்காடமியா செலெக்ஷன் பிஸ்கட்டு. மக்காடமியா போட்டிருப்பாங்க பிஸ்கெட்டில், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இம்பீரியல் மேக் வந்து இம்பீரியல். அப்புறம் சாக்லேட் சிப், இதுவும் சூப்பராக இருக்கும். அது ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. இது வந்து அம்மாவுக்கு டாஃபின்ஸ் பிடிக்கும் சாக்லேட். இது கேரமல் ஹசல்நட் இருக்கும் உள்ள. ஹசல்நட் மாதிரி ஹசல்நட்டை வந்து கேரமலில் வச்சுருப்பாங்க. க்ரீமியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் நம்ம அந்த ஆல்ஃபன்லீபல் சாப்பிடுவோம்ல, உள்ள ஆசையை அடக்க முடியாது, அதே மாதிரி இது டாஃபி மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் ஓட்ஸ் சாக்கோ. இப்போ நியூட்ரியன்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். சில பேர் சாக்லேட்டை எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்கல்ல, ஓட்ஸ் எல்லாம். பாப்பாக்கெல்லாம் இது மாதிரி கொடுத்தா சாப்பிடும், குழந்தைங்களுக்குலாம். சாக்லேட்டும் இருக்கும், பட் நல்லதும் இருக்கும். ஸோ அதில் வந்து 2 பாக்கெட்டு. இதில் 3 in 1, 3 மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதில் கோகோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓட்ஸு ப்ளஸ் ஸ்ட்ராபெரி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஒரு 100 பாட் வந்தது. நம்ம ஒரு காசு ஒரு 250 ரூபா, பட் ஒர்த்தபிள் தான். இது வந்து கிறிஸ்பி. நம்ம இப்போ நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டைரெக்டாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதை சாக்லேட்டுக்குள்ள வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, அதனால அது ஒரு பேக் வாங்கியாச்சு. இதில் ஆமாம், இது ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் கிறிஸ்பி கேண்டி. இது ப்ளூபெர்ரி ஃப்ளேவராக இருக்கும். ஆமாம், இது ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் பாப்பா இது என்னன்னே தெரியல, நல்லா இருந்துச்சு. இப்போ பாப்பா ஆசையாக கேட்டுச்சு, தாய் ஸ்வீட் மீட் மேட் ஆஃப் ஃப்ளார், கோகனட் அண்ட் சுகர். தாய் ஸ்வீட் அது ஒவ்வொரு ஃப்ளேவராக இருக்கும், கேண்டி மாதிரி. ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, வாட்டர் மெலான், அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவராக. சாக்லேட்டு இது மாதிரி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. 40 பாட்டு இது. பாப்பா ஆசையாக கிடைச்சுன்னு வாங்கியாச்சு. அப்புறம் கேப்புச்சினோ. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு குக்கி மாதிரி இருக்கும். சில பேர் காஃபி குடிக்க மாட்டாங்க, ஆனால் காஃபி டேஸ்ட் வந்து பிஸ்கெட்டில் கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, உள்ள க்ரீமியாக இருக்கும். அது உள்ள காஃபி ஃப்ளேவர்டாக இருக்கும் பாரு, கேப்புச்சினோ. அதை நம்ம சாப்பிட்டு போயிடலாம். காஃபி குடிக்கிற வேலை வாங்கி சாப்பிட்டா காஃபி குடிச்ச ஃபீல் வந்துடும். எப்போ இப்படிலாம் கண்டுபிடிச்சி மக்களை ஏமாத்துறாங்க. அடுத்தது பாரம்பரியமாக நம்ம எல்லாரும் இந்தியா வெளிநாட்டுலேருந்து போகிறவங்க ஊருக்கு வாங்கிட்டு போகிறவங்கல்ல தைலம், அது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நாங்கள் 4 மாதத்துக்கு ஒரு அடி போகிறதுனால ஒரு பாக்ஸு போதுன்னு விட்டுட்டேன். டைகர் பாம் 4 வெள்ளை டைகர் பாமும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த டைகர் பாம் இங்கே தாய்லாந்தில் இதெல்லாம் இதில் இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட ரொம்ப ஃபேமஸான தைலம், நம்ம இந்தியா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரபலமான தைலம் அது பஞ்சு தைலம். வாங்க நம்ம ஆளுங்க போல பஞ்சு தைலம் வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தைலம் வந்து எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் சரி பண்ணிடும். லைட்டாக அந்த பஞ்சு எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம்னா
அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் விட்டோம்னா சரியாயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது வாங்கினேன், 3 டசன் வாங்கினோம். அது ஒரு 3 டசன். அப்புறம் இந்த தைலம் பார்த்தீங்கன்னா குவன் லுவாங் மெடிக்கேட்டட் ஆயில். இப்போ நீங்கள் அரபு கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா எப்படி ஆக்ஸ் ஆயில் இருக்கோ அதே மாதிரி தாய்லாந்து பார்த்தீங்கன்னா குவாங் ஆயில்னு பேர். இந்த ஆயில் பேர். இது ஒரு சைனீஸ் பிராண்டு. நல்ல ஒரு இதாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் இந்த தைலம். இது வந்து 120 பாட் ஒன்று. ஆமாம் 130. ஆமாம் 135 நம்ம. அதில் 5 பாட் நமக்கு டிஸ்கவுண்ட்டு. அதில் 4 வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு சூப்பராக இருக்கும். மூவாய் லின்மெண்ட்னு பேர். லிக்விட் மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கால் வலி நல்லா கேட்கும் வயசானவங்களுக்கு. ஸோ எங்கள் பாட்டிக்கெல்லாம் நான் மூட்டு வலி, கால் வலி அதெல்லாம் நல்லா கேட்கும். மூட்டு வலிக்கு முக்கியமாக இந்த விளையாடுறாங்கல்ல, இங்கே பேஸ்பாலு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க இதை கையிலே வச்சுருப்பாங்க விளையாட போகிறவங்க. ஏன்னா தேய்ச்சிக்கிட்டா கால் வலி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மசில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பாட்டிக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன். பாட்டில் அவ்வளோ பெரிய பாட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன், 1 லிட்டர் பாட்டில்லாம். அதில் ஒன்றே இந்த வாட்டி அம்மாக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பேண்ட் வாங்கிட்டு போகிறாங்க மேடம். குட்டீஸ்க்கு பேண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் வந்து செலக்டடாக இங்கே பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க ஃபுல்லாகவே அனிமி, இவங்க வாழ்க்கையே ஒரு செட்டப்பான வாழ்க்கை தானே. ஸோ அதனால இவங்க இந்த அனிமி, இந்த பொம்மை இதோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க தாய் பீப்புள். இந்த ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஜப்பானு, தாய்லாந்து, கொரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமி கண்ட்ரி மாதிரி எல்லாம் பொம்மையோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம விளையாடுவோம், அது பேர் என்ன, டோரா, அது மாதிரி இங்கே வந்து இவங்களுக்குன்னு ஒரு வகையான இது இருக்கும், அனிமிஸு. ஸோ அதை நம்பி அவங்க வாழ்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம செலக்டடாக தலைக்கு வச்சுக்கிறது, ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். இந்த பாருங்க, ஹேர் பேண்டில் கூட பொம்மை இருந்தால் தான் இங்கே உள்ள பிள்ளைங்க வாங்கும், இல்லைன்னா வாங்காதுங்க, பிளைனாக இருக்கும்னு. அடுத்து இது பேண்டு, கிளிப்ஸு, தலைக்கு வைக்கிற கிளிப். அது ஒன்று இந்த பாரு ஹலோ குட்டி, இதெல்லாம் இப்படி வச்சுட்டு நம்மளாம் ஸ்கூலுக்கு போனால் சிரிப்பாங்க நம்ம ஊரில். என்னடா அது தலையில் பொம்மை வச்சுட்டு வராங்க. இங்கே வந்து இதெல்லாம் வச்சுட்டு போனாதான் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு அர்த்தமாகும் போல. நம்புவாங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் ஒரு டிசைன் இருந்துக்கிட்டே இருக்கும் அனைத்துலேயும். நம்ம அவ்வளோவா அதெல்லாம் விரும்ப மாட்டோம் நம்ம இந்தியன் மக்கள். மின்மின் நிறைய எல்லாம் சைனீஸ் தான் இங்க. அப்புறம் இது இம்பீரியல் பிஸ்கட். இது நம்ம ஊர்ல விற்பாங்க, நம்ம ஊர் தஞ்சாவூர் பஜார்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க 300 ரூபா 400 ரூபாய்க்கு. இது வந்து ஒரு டேனிஷ் குக்கி, சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். உள்ள ரொம்ப இருக்காது, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 to 20 தான் இருக்கும். ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். திரும்ப உங்களை சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குக்கி, பட்டர் குக்கி நல்லா இருக்கும். ஸோ அதனால அதுல 2 வாங்கியாச்சு. ஸோ இதுதான் மக்களே, இவங்க 2 பேருக்கு நான் வாங்கி ஊர் கொடுத்துட்டா ரொம்ப இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு சர்ப்ரைஸான விஷயம்லாம் நிறையா நாங்கள் சொல்ல போகிறோம். அதை நாங்கள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான், இவங்க 2 பேரும் நாளைக்கு போய் ஏற்றி விட்டுட்டு திரும்ப நான் நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே 8 மணிக்கு வந்து நான் 10 மணிக்கு ஆஃபீஸில் சைன் பண்ணுறேன்னு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன். லெட்ரு ஆமாம் 10 மணிக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பிஃபோர் நூனுக்குள்ளே நான் வர சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். பட்டு வெதர் வந்து நமக்கு வெதர் நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும், ரஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறோம். சிங்கம்படத்தில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நல்லபடியாக வந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிடலாம், கரெக்டாக போயிட்டு வந்துட்டு. ஸோ இவங்களை ஏற்றி விட்டுட்டு இவங்க அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பாய் பாய். போகலாம், அவங்க 2 பேரும் போகிறாங்க. எஸ் ஜாலி. அப்பா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா ஊருக்கு? பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. இப்படிலாம் சொன்னால் போக மாட்டோம். ஏன் பாப்பு, கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்புறம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா போகிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்களே எதிர்பார்க்காத ஒரு வீடியோ தான், இந்தியா கிளம்புற வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் பிளான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே தான் கிளம்புற மாதிரி ஐடியா இருந்தது. ஆனால் சடனாக எடுத்த ஒரு பிளான் தான் இது. இது எதனால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புக்கு February 28 ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அடுத்து May 17 தான் பாப்புக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அது வரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65 days கிட்ட பாப்புக்கு லீவ் இருக்குது. ஸோ அதை எதுக்கு இங்கே வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க,
நீங்கள் இந்தியா கிளம்பி அங்கே போய் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் தான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து என்னென்னா நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து சாப்பாடெல்லாம் அவங்களே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கரெக்டாக வந்து டைம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு பாப்புக்கும் இந்தியாவில் இருக்க தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கொடுத்துருக்க லீவை வந்துட்டு சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நமக்கு அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏப்ரலுக்கு மேலே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ரிட்டர்ன் வருது இந்த மே கிட்ட தான் வருவோம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து செங்கராய் தான் கிளம்பிட்டு இருக்கோம். செங்கராயிலேருந்து பேங்காக் வர ஹஸ்பண்ட் கூட வருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஃப்ளைட்டு தான் இருக்குது, ட்ரிச்சி ஃப்ளைட் தான். ஸோ நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இங்கே ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை நம்ம உடனே 1 ஹவர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ. 1 டே வச்சுருக்கோம் அப்படின்னா 100 பாட்டு காருக்கு. இப்போ நான் நாளை காலையில் தானே வர போகிறேன். ஸோ அதை வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே, ரிசீவ் கார்டு.100 บาทใช่ไหมครับ Thank you. இப்போ நம்ம ஏர்போர்ட்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு 100 ரூபா போடுறாங்க பாரு. அது மாதிரிலாம் கிடையாது, இங்கே விலை போட்டுருக்காங்க பாரு. என்ன பண்ணணும், பத்திரமா வச்சுக்கணும். தொலைச்சிட்டோம்னா கார் எடுக்க முடியாது. பெரிய ப்ராசஸ் எடுக்கிறது. கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டு போட முடியுமான்னு தெரியலையே. போடலாம் எப்படி போடுறது நல்லது. முன்னாடியே போட்டுறோம்ல. ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து ஃப்ரெண்டு வீடு இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு போவோம். இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் திரும்ப வருவாங்கன்றதுனால இங்கேயே வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 kg எடுத்துக்கலாம், பாப்பாவுக்கு 20 kg எடுத்துக்கலாம். ஸோ ஏர் ஏஷியாலலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு எனக்கு மட்டும் 20 kg எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த அளவு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால ஹேண்ட் லக்கேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 kg எடுத்துருக்கேன், பாப்புக்கு வந்து 5 kg எடுத்திருக்கேன். 7 வரையிலும் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் வந்து அந்தளவு எதுவும் இல்லை அப்படின்றதுனால 5 எடுத்துக்கிறேன். நம்மளோட லக்கேஜ்லாம் அனுப்பிட்டு போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. இந்த டைம் ஃப்ளைட் வந்து கரெக்டாக 4:10 வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி லேண்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா 5:10 வந்துட்டு லேண்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம 1 மணி நேரம் தான் ஆணுச்சு பேங்காக் வர்றதுக்கு.พับเก็บโต๊ะหน้าที่นั่งปรับพนักแขนลงและเปิดม่านบังแสงด้านข้างขอ禁止吸烟包括厕所和火灶航班内所有形式的吸烟行为จากผู้มีแก่การพนักงานพื้นฐานการในการดำเนินการใช้ภาษาในก่อนการเพื่อความปลอดภัยของคนเกิดในของนั้นประจำที่รัฐและกิจการที่นั่นผู้ใช้ความเกิดมันต้องมาเรียนไปที่เกี่ยวกับอะไรอย่างที่สารหากเป็นกรีชบิดเบกกับชายของการசெங்கராய் ஏர்போர்ட் வந்து நம்ம பெருசாக நடக்கிறதுக்கெலாம் வேலை இருக்காது. நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட் மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பேங்காக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராலியை எடுத்துட்டோன்னா நம்மளோட லக்கேஜ்லாம் அதில் வச்சு தள்ளிட்டு போயிடலாம். பாப்பும் வந்து சம்டைம்ஸ் அதில் உட்காந்து வருவாள். நமக்கு பேங்காக் டு ட்ரிச்சி ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் டைமிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாகவே பண்ணிக்கலாம்.
இந்த டைம் நம்ம டிரான்சிட் ஃப்ளைட் வந்து போடலை அப்படின்றதுனால பெட்டி எடுத்து நம்மளே தான் வந்து மாற்றணும். ஸோ இப்போ பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செக்யூரிட்டி செக்இன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட போகலாம். 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம போர்டிங் போனாலே போதும், அதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் மெஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போனோம் அப்படின்னா கடுப்பாய் அப்படின்னு நின்றோம். அதுக்கான வழியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்ததுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை இல்லாமல் போச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடும். இது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 10 பேருக்கு வேலையாவது கிடைக்கும். அதுவும் ஆட்டோமேஷன் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஹாப்பியாக தான் வந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்மளும் வந்து இந்தியா ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அது வந்து லைட்டாக கொஞ்சம் பெயினாக தான் இருக்க செய்யும். அதே மாதிரி தாய்லாண்டில் இருக்கும்போதுமே வந்து நல்ல ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே பாதி அங்கே பாதின்ற மாதிரி தான் லைஃப் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஏர் ஏஷியா கவுண்ட்ரு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து பேக்கெல்லாம் பிடிச்சிட்டு 20 கிலோ வந்து கரெக்டாக இருந்தது செக் பண்ணுறதுக்கு. வந்து செக்யூரிட்டி செக்கினுக்காக பேக்கை உள்ளே அனுப்பிட்டோம், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம நவர முடியும், இல்லைனா உள்ளே இருக்க சொல்லுவாங்க. நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 kg, இந்த கிராம்ஸில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கெலாம் இங்கே வந்து எதுவுமே சொல்லலை. 22 எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வந்து எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிச்சிலேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 20 kg போடுறோம் அப்படின்னா 18 தான் அவங்களோட வெயிட்டுக்கு வந்து காமிக்கணுமா. 20 எல்லாம் காமிச்சிச்சுன்னா அதுலேருந்து 2 கிலோ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி தான் புதுசாக ஏதாவது இல்லாத ரூல்ஸை கொண்டு வருவாங்க. முன்னாடி இந்த பழைய ஏர்போர்ட் அந்த மாதிரி இல்லை, இப்போ உள்ளது தான் வந்துட்டு அப்படி இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டு தாய் ஃபுட்டு தான் சாப்பிட்லான்னு ஃபஸ்ட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பு வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிக்க மாட்டா. ஸோ அதனால் மெக்டொனால்டு போயிட்டோம்னா நம்ம பர்கர் வாங்கினாலும் கூட பாப்பு சாப்பிட்டாலும் மிச்சம் இருந்துச்சுன்னா வந்து ஃப்ளைட்டில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து பர்கர் சாப்பிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அந்த ஃபுல் பர்கரையும் சாப்பிடல, 2 வாய் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் வந்துட்டு அப்படியே இருந்தது, அதை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ளைட்டில் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டெல்லாம் நான் போடுறதே கிடையாது. ஏன்னா போட்டோம் அப்படின்னா வந்து பாப்போடது அப்படியே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நானும் அந்தளவு ஃப்ளைட்டில் சாப்பிட மாட்டேன். ஸோ இது ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். பர்கர்ஸ், இந்த ஆரஞ்சு ஜூஸோட ரேட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கிடைக்குது. 450 ரூபா இந்த ஆரஞ்சு ஜூஸ். நம்ம ஊருக்கு காசு 165 பாட்டு, 165 பாட்டு டைம்ஸ் 2 போட்டுக்க 330 ப்ளஸ் அதில் ஒரு 65 பாட் இருக்குது, 500 வரும். ஒரு சின்ன ஆரஞ்சு ஜூஸ் பாப்பா கேட்டதுனால. ஆனால் நல்லா பல்ப்பியாக இருக்குது உள்ள. பல்ப்பி ஆரஞ்சு ஜூஸ். வெளியில் இது 40-30 பாட் இது மாதிரி வரும். சாப்பிடுவோமா? அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு பர்கரை சாப்பிட்டு முடிச்சுட்டு போர்டிங்க்கு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். இப்போ நமக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, பாப்புவை ஃபீல் பண்ணாமல் கூட்டிகிட்டு போகணுன்றதுலே தான் வந்து கவனம் இருந்தது. ஸோ இங்கேருந்து போகிறப்ப அப்பாவை மிஸ் பண்ணுறேன், அங்கேருந்து வரப்போ சித்தியெல்லாம் மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி. ஸோ இடையில நான் தாங்க மாட்டிக்கிட்டேன். அவங்களும் ஒரு 20 டேஸில் வந்து இந்தியா வந்துடுவாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க செய்யும். ஆனால் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்படி தான் வந்து பழக வைக்கணும். ஏன்னா நம்மளே டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா வந்து அவங்க தனியாக எதையுமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இருக்க வைக்கிறதுக்கு வந்து பழகணும். போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட கேட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 3 தான். ஸோ கீழே தான் இருந்தது, 1 to 6 வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்தது. நான் எஸ்கலேட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா 2 கையிலையும் பேக் வச்சுருக்கேன். பாப்புவையும் வந்துட்டு தனியாக விட முடியாது, அதனால ஸ்டெப்ஸ்லேயே ஃபுல்லாக இறங்கி வந்துட்டோம். கேட் நம்பர் 3க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா தண்ணி பாட்டில்லாம் உள்ளே வாங்கினோன்னா அவ்வளோ ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் மட்டும் நம்ம எடுத்து வந்துக்கலாம் போர்டிங் தாண்டி. அந்த போர்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியோட தான் வச்சுக்கக்கூடாது, எம்டி பாட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து பைப்பெல்லாம் நிறைய இருக்கும், அதில் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தண்ணிலாம் பிடிச்சிட்டு ஸோ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தாங்க இருந்தது. பஸ்ஸில் ஏறினதுமே இதான் நம்ம மக்கள் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு இடம்லாம் கொடுத்தாங்க.
நாங்கள் 3 பேர் வரோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சீட்டு பிரச்சனை இருக்காது. ஸோ இதே 2 பேர் வரோங்கிறப்ப வந்துட்டு பக்கத்தில் யார் வருவாங்கன்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து பாப்பு காலெல்லாம் நீட்டி தூங்குவாளா, அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி நினச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் எங்கள் பக்கத்தில் யாருமே வரல, ஃபுல்லாக ஃப்ரீயாகவே தான் இருந்தது. நிறைய சீட்டு இந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருந்தது, அவ்வளோவா கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. தாய்லாந்து டைமுக்கு 8:30க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனுச்சு. ஸோ நம்ம டைமுக்கும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். 3.5 மணி நேரம் நமக்கு ட்ராவல் வரும். நம்ம ஊர் டைமுக்கு வந்து 10:30க்குலாம் வந்து லேண்ட் ஆகிடும். ஆனால் 10:50 ஆகிடுச்சு, 20 நிமிஷம் லேட்டாக தான் ஆச்சு. பாப்பும் வந்துட்டு ஃப்ளைட்டில் தூங்கல, என்னையும் தூங்க விடல, 2 பேருமே முழிச்சிட்டு தான் வந்தோம். ஃப்ளைட்டு விட்டு வந்ததுமே நம்மளோட லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வரல, லக்கேஜ்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு. அதுவே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ லக்கேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வெளியிலேயும் நம்ம டிரைவரை நான் வந்து கரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தாய்லாண்டில் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்தியாவிலையும் வந்து கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.